I greet you and welcome you all in the mighty name of Jesus. இந்த மாலை நேரத்தில் உங்களாம் பார்ப்பது பெரிய சந்தோஷம். நான் சொன்னது போல் இது வீட்டில் ஒரு 10-15 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அநேகர் எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயக்காரங்களை தட்டி ஆண்டவருக்கு முதலாக நன்றி செலுத்துவோம். வீட்டில் ஆரம்பிக்கும் போது நாங்களே ஒரு ட்ராக்கை போட்டு பாடி அப்படி தான் ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி 3:30 மணிக்கு செட்டப் பண்ணணும்னு சொல்லும்போதும் அந்த பிரதர் சொன்னார், இது 3:30 மணிக்கு கொஞ்சம் ஏர்லி ஆச்சே பிரதர், என்ன 2 புது ஸ்பீக்கர்னா. அவர் சொன்னார், இந்த நாளே இந்த ப்ரேயருக்காக தான் அர்ப்பணிச்சிட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி ஆண்டவர் அநேகர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி மீடியா ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு பிரதரை பார்த்துருக்கிறாரு, வொர்ஷிப் டீம் இருக்கிறாங்க. இது எல்லா மகிமையும் ஆண்டவருக்கே, மனுஷனுக்கு ஒன்றும் கிடையாது. There is nothing for me or anyone here. All the glory goes to God. Hallelujah. சரி, இந்த மாலை நேரம் நம்ம எல்லாம் we are very eagerly waiting for our dear pastor Robert Troy and sister Sneha here, wonderful people of God. அவர் இங்கே வந்திருக்கதே ஒரு சாட்சி தான். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது, நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. பிரதர் கிளம்பி வரும்பொழுது வீசாவில் ப்ராப்ளம், he couldn't come. சரி, நம்மளோட விசுவாசம் தான் டெஸ்ட் பண்ணுவேன் எப்பவுமே. சார் அதை யார்கிட்டையும் சொல்லலை, வந்துடுவார் பிரதர் வந்துடுவார் பார்த்துக்கலாம். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, விசுவாசம் குறைஞ்சினே வருது. 2 நாளைக்கு முன்னாடி சொல்லலாம் நினச்சேன், பிரதர் வர்றது கஷ்டம்தான், பட் வி ஹாவ் அவர் சிஸ்டர், ஷீ இஸ் கோன் ப்ரீச், இட்ஸ் கோன் பி அமேசிங், இன்ஃபார்ம் பண்ணலாம். 2 நாளைக்கு தேர்ஸ்டே நைட், 1 வாரம் முன்னாடி தான் ஆகுது வீசா அப்ளை பண்ணி நினைக்கிறேன். தேர்ஸ்டே நைட் ஹி கால்ட் அண்ட் செட் வீசா வந்துடுச்சுன்ட்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். In a very short period of time, God granted him a visa. அவரும் நம்ம ஊரில் உட்காந்துல, அவர் லண்டனில் உட்காந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கேருந்து அப்ளை பண்ணார், உடனே வீசா தேர்ஸ்டே நைட் கிடச்சிது. சாட்டர்டே மார்னிங் இங்கே வந்துட்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, he could have come next week or another day, but we are very special people. Hallelujah. இது தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். நமக்காக வீசாவை கொடுத்து நமக்காகவே சீக்கிரம் கொண்டு வந்தார் ஆண்டவர். ஒரு விஷயக்காரங்களை தட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். And I've listened to Sister Sneha's message நிறைய முறை. நான் அவங்ககிட்ட சொன்னது கிடையாது. Wonderful teacher, wonderful Bible teacher. அவங்க இங்கே இருக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்லலை. நான் 2018 நினைக்கிறேன், I was in a home group and she preached there. Powerful word, powerful God. I really love the word. And இன்னைக்கு சிஸ்டர் மட்டும் இல்லை, pastor இருக்கிறாரு. It's going to be an amazing evening. Hallelujah. Sir, without any further delay, I'm going to ask Pastor Robert Troy to come forward and lead us in the worship, and sister later come and share the word as well. Thank you. ஒரு விஷயம் நம்மளை எழுந்து நின்று தேவ மனுஷனை கரங்களை தட்டி வரவேற்போம். Thank you. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துக்கொண்டு நடந்தேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஐல் டேக். ஆண்டவர் சொன்னார்ல, அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கணும். அந்த மாதிரி இட்ஸ் ஜாய் அண்ட் ப்ரிவிலேஜ் திஸ் ஈவினிங். அவர் பிஷப் சொன்ன மாதிரி, இஸ் மை பிஷப். ஏன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களா, கொஞ்சம் வாலிபண்ண. ஆமாம், நான் 2 நாள் தூங்காமல் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். தேங்க்யூ. அவர் சொன்ன மாதிரி இட் இஸ் எ மிரக்கிள். நான் உண்மையாக எதிர்பார்க்கல. அவருக்கு விசுவாசம் குறைஞ்சிச்சோ என்னமோ தெரியல. அப்புறம் பிரதர் ஜார்ஜ் பேசும்போது சொன்னார், நீங்கள் அடுத்த வாரம் ஒரு மீட்டிங்க்கு வேண்டி வரணுமா அப்படின்னு கேட்டார். அதில் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அவர் அப்பப்போ இந்த மாதிரி சொல்லுவார். இஸ் மை குட் ஃப்ரெண்ட். தேங்க் காட் ஃபார் ஆல் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். பிரதர் ஜார்ஜ் அவங்க ஃபேமிலி அவங்க இங்கே இருக்காங்க. பிஷப் அவங்க ஃபேமிலி, பிரதர் ரவி, மேகி அவங்க ஃபேமிலி, பிரதர் ஃப்ரைசல் பின்னாடி எங்கள் தலையெல்லாம் ஆண்டவர் சீக்கிரம் எண்ணிடலாம், முடியலாம் இல்லை. அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது அப்படி தான் நான் யோசித்தேன். தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு. ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸியான வேலை நாங்கள் கொடுத்துருக்குறோம். சீக்கிரமாக எண்ணிடுவார். இங்கே இருக்கிற சிலருடைய தலையை பார்த்தீங்கன்னா, இல்லை பிரதர் உங்களுக்கெல்லாம் லேட் ஆகும் ஜார்ஜ் பிரதர். ஆமாம், பாருங்கள் நாங்கள் எவ்வளோ ஈஸியாக வேலை கொடுத்துருக்குறோம். ஆண்டவர் நல்லவர். It is such a joy and privilege. I mean, we can be seated for a few minutes. உங்கள் நடுவே இருப்பது பெரிய ஒரு பாக்கியம். நான் உண்மையாக யோசிக்கல.
முந்தா நேரத்தெல்லாம் நான் ஐ வாஸ் லண்டன்லேருந்து இன்னும் தள்ளி இன்னொரு பிளேஸில் இருந்தேன். ஐ ஸ்டார்டட் கிவிங் த மீட்டிங்ஸ். நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஆட்கள் அங்கங்கே மீட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 4-5 மீட்டிங் இந்த வாரம் பேசணும். ஸோ நான் வராதுன்னு நினச்சேன். அப்புறம் அவங்க எங்கள் ஒய்ஃபு அவங்க உடனே கிளம்பி வா அப்படின்ட்டாங்க. ஸோ நான் ஐ மீன் ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ்ட். எப்போ வந்து சேர்றது டிக்கெட்ஸு, ஐ மீன் எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் ராக்கெட் ஹை. அதில் துபாய் சைடில் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டான். அதனால் அந்த ஃப்ளைட்ஸ் போகாதனால இந்த பக்கம் வர ஃப்ளைட்ஸ் எல்லாமே இட் வாஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். ஸோ வி வர் கன்ஃபியூஸ்ட். ஐ மீன் வெதர் டு கம் திஸ் வீக். மண்டே வந்தால் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி மண்டே வந்தால் வென்ஸ்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் somehow you know I felt போனோம்னா ஹில்ஸ் ப்ரேயர் போயிட்டு அப்புறம் நாளைக்கு ஒரு மீட்டிங்ஸ் நம்ம போகணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். we have to be fruitful wherever we are அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜோமெண்ட்டு ஆண்டவர் கையில் கொடுத்தோம். we got a right ticket. உடனே கிளம்பி என்னென்ன அள்ளி போட்டேன்னு தெரியல, எல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்தேன். ஆண்டவருடைய கிருபையினாலே 2 nights no sleep. எப்படி நான் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. 2 ராத்திரி ஃப்ளைட்டில் தூக்கம் இல்லை, ஒரு போட்டு தூக்கம் கூட கிடையாது. மதியானம் 2:30 மணிக்கு வந்து சேர்ந்தேன். இன்றைக்கி மதியானம் ஒரு 20 minutes ஹாட் ஷவரில் நின்னேன். முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிவிட்டு கிளம்பி ஒரு 2 சிப் டீ குடிச்சிட்டு அப்புறம் சிஸ்டர் வந்து இங்கே ஒரு டீ குடித்தாங்க. வித் தட் ஸ்ட்ரென்த் ஆமென், ஆண்டவருடைய பலத்திலே நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். God is so good. ஆமென். கைகளை தட்டி அவருக்கு மாத்திரம் ஒரு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எவ்ரிவேர் பிரதர் சொல்லும் போது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பயம் நிறைய இருக்குது. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னார், நீ உட்டோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. as I was with Moses I will be with you. நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவருடைய நேரத்திற்கு முன்பாக நாளுக்கு முன்பாக எவரையும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சக்தியும் எந்த வல்லமையும் any powers, any darkness, nobody can touch, nobody can do anything, no harm for us. How many of you believe that this evening? Amen. விசுவாசிக்கிறவங்க கை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நான் சர்ச்சுக்கு போகல, அதனால் இங்கே போக வேண்டாம் அங்கே போக வேண்டாம், பயப்படவே பயப்படாதீங்க. தைரியமாக வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. சர்ச்சுக்கு வந்து செத்தா கவலைப்படாதீங்க. எஸ், தேங்க்யூ ஃபார் தட். ஹல்லேலூயா. ஆமாம், ஆமேன். இப்போ தான் I was just reading about somebody got burnt out in the ministry. Don't worry about burnt out in the ministry. If you die, pastors are there to என்ன பண்ணுறது? தேங்க்யூ பிரதர். ரெடியாக இருப்போம் நம்ம. ஆமாம், பாஸ்டர்ஸ் ஆர் தேர் டு. ஆமாம், நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க பர்ன்ட் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஊழியத்தில் என்ன பர்ன்ட் அவுட்டு? ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். I was just reading that. Hallelujah. ஆமேன். ஸ்பைன்லாம் போய் I was reading about Ida Scudder. I was reading about இப்போ கொஞ்ச நேரத்தில் மிஷன்ஸ் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால தியாகம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது சார். நோகாமல் நோம்பி கும்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. தமிழில் ஒரு பழமொழி இருக்குல்ல, அது நடக்கவே நடக்காது. unless the seed falls down. கோதுமை மணி செத்து நிலத்திலே விழாவிட்டால் கனி கொடுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நான் சாகாவிட்டால் நான் கனி கொடுக்க முடியாது. கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். Brother Albert, good to see you. Amen. Thank you. Amen. Where's Joel? Guitar man. ஆமாம், நியூசிலாண்ட்லேருந்து. அவர் many years ago I saw him. Hey Joel. Jeffrey, sorry, Jeffrey. You remember, right? Sneha? Many years ago we saw him in நான் பார்த்துட்டே இருந்தேன், ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் விளங்குச்சு. A good friend. Thank God for friends and families. Again, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது கனியை கொடுக்க முடியாது. ஆமென். கைவர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் சொன்னாங்க it was very powerful. வீட்டில் எத்தனை பேர் ஆரம்பிச்சிங்க? 10-15 பேர் ஆரம்பிச்சது. 10-15 பேர் ஆரம்பிச்சது இன்னைக்கு ஆலமரம் போல அது வளர்ந்துருக்குது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். And I want to tell you, you will not stop with this. Turn to somebody else and say, you will not stop with this. Hallelujah. Hallelujah. Amen. Amen. In the Jabba team, in the prayer ministry, it will continue. This will, I do not know. I was just reading about Evan Roberts. Amen. ஒரு 5-6 பேர் வாலிபர்கள் தினம் ஈவினிங். ஹலோ, செக் இருக்கீங்களா? ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். நானும் பாஸ்டர் வெஸ்லி மேக்ஸ்வெல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் ஒரு 4-5 பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், 12th ஸ்டாண்டர்டு. அந்த டைம்லேருந்து எவ்ரி ஈவினிங் ஒரு இங்கிலீஷ் சர்ச் இருக்கும். அந்த காம்பவுண்டில் போய் சாயந்தரம் 6 மணிக்கு போவோம்.
அங்கே தான் நாங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றோம். ஒன்று நான் கிளியராக நான் ஒன்று மியூசிக் வாசித்தாலும் இப்போ நான் அப்போவே சின்னத்துலேயே நான் சேர்ந்துட்டேன். ஸ்டூவர்ட் சொல்லி கொடுத்தது, நீ மியூசிக் வாசிக்கிற ஆளாக இருந்தாலும் அபிஷேகம் இல்லாமல் நீ வாசிக்கக்கூடாது. த கிரேட்டஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் மினிஸ்ட்ரி, எனிபடி பாடுறதா இருந்தாலும் சரி, மீடியாவில் இருந்தாலும் சரி, எதுனாலும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா அபிஷேகம், இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இது வரைக்கும் பெறல அப்படின்னா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க. ஐ அம் ஆஸ்கிங், ஹல்லேலூயா, ஐ அம் ப்ளீடிங். ஜீசஸ் said it is good that I will be taken up, because when I am taken up I will send you the comforter. நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாய் நடத்துவார். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். He will lead us through all the truths. Amen. அது அந்த வேலையை இந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் செய்வார். ஹல்லேலூயா. நாங்க எல்லாரும் ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணோம். நான் சொல்றேன், நோ அஜெண்டா, நத்திங். 6:30 மணிக்கு ஆரம்பிப்போம், இருட்டான உடனே ஆரம்பிப்போம். ராத்திரி 9:30-10 மணிக்கு முடியும். நைட்டு போகும்போது வெஸ்லினா ஒரு பஃப்பும் இல்லைன்னா பிஸ்கெட்ஸு, தேங்காய் பன் கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் ஒரு டீ வாங்கி தருவாங்க. குடிச்சிட்டு நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். 7-8 years this is what. அதுலேயும் தேங்காய் பண்ண அப்படின்னு சில ஆட்கள் சிரிக்கிறீங்க. சிரிச்சிங்களாம்மா? சிரிச்சுட்டு இல்லைங்கிறாங்க பாருங்க. ஆமாம், நீங்களும் சிரிச்சிங்கல்ல? ஆமாம். அதுலேயும் ஜபத்துலேயும் ஒரு தேங்காய் பண்ணா, இதெல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு இறங்காதுன்னு போயிடுவோம். இயர்ஸ் டுகெதர் we pray. நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், அந்த ஜபம் தான் இன்னைக்கு எங்களை எல்லாருமே யாரெல்லாம் அதில் சேர்ந்தாங்களோ வாலிபர்கள், இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு தேசத்தில் ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிறாங்க. Amen. Young people, if you are there, stay together and pray. Turn to somebody else and say pray. Pray. அதுக்கு தடையே நிறைய வரும் சார். Don't bother about that. Hallelujah. எதுக்கு தடை வருதோ இல்லையோ, சாப்பாட்டுக்கு fellowship, especially in western countries, inclusive of Australia, நான் பார்த்துருக்கேன். ஆமாம், ஃபெல்லோஷிப் இந்த சாப்பாடுக்கு மாத்திரம் டைமே போட மாட்டோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹவர்ஸ் கணக்கில் போயிட்டே இருக்கும். ராத்திரி 12 ஆனாலும் சரி, 1 மணி ஆகும், 2 மணி. ஃப்ரேசல் பிரதர் கரெக்ட் தானே? நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லை, அப்போ பிள்ளைங்களை குறித்து நம்ம கவலையே பட மாட்டோம். அது சாப்பிட்டுச்சா இல்லையா, ஸ்கூலுக்கு போதா இல்லையா. ஆனால் ஒரு பிரச்சனை, சர்ச்சுக்கு வரும்போது ஜெபம் பண்ண வரும்போது மாத்திரம்தான் நீ மற்ற other problems will creep inside. That's the work of the enemy. I've found that actually. அப்பந்தான் பிள்ளை ஏதாவது பண்ணுவோம், அப்பந்தான் பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணும், பிள்ளைங்க இதாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் சாப்பிட்ற நேரத்தில் வர யோசனையெல்லாம் வரவே வராது. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேற எதுக்கு தடை வருதோ இல்லையோ, ஜெபத்திற்கு நிறைய தடை வரும். I tell you, without prayer nobody can survive. Prayer is the oxygen. Can I hear an amen? Amen. I've seen ministries, I've seen worship team without prayer கொஞ்ச நாள் போவாங்க, ஒரு 3-4 வருஷம் போகும். வெளியே பார்த்தா எல்லாம் ஜோரா பயங்கரமா இருக்கும். They will fizzle out. அங்க பாத்தீங்கன்னா 4-5 வருஷம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆவியானவர் உள்ள இருக்க மாட்டாரு. Because there is no connection, vertical connection ஒண்ணுமே கிடையாது. Where can you expect God to work? Amen. Amen. I'm telling you, I was so encouraged. 10 பேர் வீட்டில் ஆரம்பிச்சது இன்னைக்கு இவ்வளோ பேர் வளர்ந்துருக்கீங்க. நான் சொல்கிறேன், உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு எழுப்புதலை வச்சிருக்கிறார். There will be a revival through this hills prayer. எத்தனை பேர் நம்புறவங்க? ஒரு நிமிஷம் எழும்பி கைகளை உயர்த்தி, எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசி ஒரு நிமிஷம் எழும்பி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவி, எங்களை கொண்டு ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவீராக. Bring us a revival in the name of Jesus. Bring us a revival. எங்களை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவீராக. ஒரு எழுப்புதல் தீ பற்ற வைக்கப்படுவதாக. நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுவீங்களா? உங்க சத்தம் உயரட்டும். Hallelujah. You may be an ordinary person, you may be a simple person. Hallelujah. You may not know much about prayer, you can't sustain so long in prayer, but don't worry, come for prayer. Don't worry, come for prayer. Stay in prayer. Somehow linger in the presence of God. God
do greater things to you. உங்களை கொண்டு ஆண்டவர் மகத்துவமான ஹல்லேலூயா எண்ண முடியாத மகத்துவமான பெரிய காரியங்களை செய்ய முடியும். அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஹல்லேலூயா இந்த ஊழியம் தான். இதை கொண்டு கர்த்தர் இந்த NSW உள்ள மேன்மையான காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி நீங்க உங்க சொந்த வார்த்தையில ஜெபம் பண்ணுவீங்களா? சத்தத்தை உயர்த்தி. Come on, lift your voice, lift your voice. Hallelujah, hallelujah. Lift your voice and pray. Come on, come on. Hallelujah. எங்களுக்குள்ளே இருக்கிறதான பயம் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. ரகம சந்தல லபதியாந்தரரரரா. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, in the name of Jesus. Lekama santala labo lebarara shekere yande lebarara sikyandara badiyandara. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, glorify your name, O God. Hallelujah, hallelujah, hallelujah. Yes, 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 yes. Come on. ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஒரு அபிஷேகத்தின் நதி இங்கே பாய்ந்து செல்லட்டும். ஒரு அபிஷேகத்தின் நதி. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னவர். Pour out, pour out. In the last days, that is what God promised. He will pour out His Spirit. Hallelujah. Come on, receive Him, receive Him, receive Him. பெற்றுக்கொள்ளுங்க. ஊற்றுங்க ஆண்டவரே. எங்க வாலிபர்களை தொடுவீராக. எங்க வாலிப சந்ததி எழும்பட்டும். இந்த சபையிலிருந்து ஆண்டவரே இந்த ஊழியத்திலிருந்து ஒரு சந்ததி எழும்பட்டும். Let there be an army that will be raised up, oh God. Raise up an army, oh God. Raise up an army, oh God. ஒரு சந்ததி எழும்பட்டும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. நீங்க சொன்னீங்களே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். Hallelujah. ஏற்ற காலத்திலே அதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். எபிரேயர்ல வாசிக்கிறோம் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கும் பணிபடிக்கு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு மரண பயத்தினால. இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை மரண பயத்தில் வந்திருக்கிறீங்களா? ஆலயத்திற்கு போனா என்ன நடக்கும், என் பிள்ளைக்கு என்ன நடக்கும், என் குடும்பத்திற்கு என்ன? Nothing will happen, nothing will happen. Come on, believe in the power of the living God. Nothing will happen. Come on, nothing will happen. God will take care, God will take care, God will come down, God will come down. God will be a refuge, God will be a fortress, God will be a strength, God will be a shield, God will be a deliverer. Hallelujah, hallelujah. பறந்து காக்கும் பட்சியை போல உங்களை என்னையும் தம்முடைய சிறகினாலே அவர் நம்மை மூடி பாதுகாக்க வல்லவர். ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனதில் ஒரு போதும் கலங்கவில்லையே. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனதில் ஒரு போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. எந்துரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. எந்துரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில். கைகளை
உயர்த்தி சொல்லுவோம். ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு எனக்கு மனதில் ஒரு போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. எந்துரை செய்தவரை ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். Thank you. Remove every fear, oh God, tonight. In the name of Jesus, every fear will dispel, oh God. எல்லா பயங்கள் நீங்கட்டும். ஒரு தைரியம் இறங்கி வருவதாக, ஒரு பலன் இறங்கி வருவதாக. Come on, receive it. என்றுரை என்றுரை செய்தவரை இயேசுவே. ஏன் தெரியுமா? நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. சபையே, நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில். சபையே, he is with you. என்றுரை செய்தவரை Hallelujah. Glorify your name, Jesus. The one who is promised is faithful. He is my God. He is my God. He is my deliverer. என்றுரை செய்தவரை, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதனை. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, ஒவ்வொருவருடைய மாளிகை செய்வீராக. ஓ, இன்னும் உம்மை அறியனுமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். Hallelujah. Give us that passion, oh God, to know you more, to walk with you more, God. Thank you. சேரனுமே, இன்னும் கெட்டி சேரனுமே. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே. கைவிடாத தூயவரே, கைவிடாத, எங்க ஒவ்வொருவரையும் கைவிடாத ஒரு ஆண்டவர். ஓ பிரசன்னம். நீங்க பாடுங்க. பிரசன்னம். ரமமம ஷந்தல மோதியாந்தரரரா லெமமம புரோயாந்தரரரபதியாந்தரரா. My God, my Savior. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா. உம்மன் ஒன்றே. அவருடைய அன்புகளை நிரப்பட்டும் ஆண்டவரே.
இந்த தேசத்தை ஆண்டவருடைய அன்பு நிரப்பட்டும். எங்கள் சபைகளை உம்முடைய அன்பு நிரப்புவதாக. Fill us, oh God. இயேசுவே என் ஆண்டவரே. Thank you Lord. பிரசன்னம் தேவ பிரசன்னம். இப்ப நீங்க மாத்திரம் பாடுங்க. ராஜா ராஜா உம் பிரசன்னம். இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. Thank you. Thank you. Yes, oh God, fill everyone, every hungry heart. Oh, பிரசன்னம். நீங்க பாடுங்க. சத்தத்தை உயர்த்தி. Hallelujah. துதிகளின் தனியிலே வாசம் பண்ணுகிற, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு உண்டு. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. கேட்கலாமா? மேகமே, மகிமையின் மேகம். டாடி வந்தால் போதும். எல்லாமே நடக்கும் டாடி. நீங்க வந்தா நடக்கும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் நடக்கும். எங்க குடும்பங்களில் ஒரு எழுப்புதல், எங்க சபையில ஒரு எழுப்புதல், எங்க பட்டணத்துல ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. நீங்க வரணும் ஆண்டவரே. Let God arise. Let God arise. Let God arise. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் செல்லும் மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்று நடக்கும் பாதை தானே ஒவ்வொரு நாளும். show us the path of God that we need to walk. நாங்க போக வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிப்பீராக, உதவி செய்வீராக. ஓ மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கிலும் ஒரு அருள்மழை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலின் மழை உண்டாகட்டும். ஒரு எழுப்புதலின் காற்று உண்டாகட்டும். மறுபடியும் பாடுவோம். கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. அருள்மழை வேண்டுமே, என் தேச எல்லை என்றும் அருள்மழை. நீங்க மாத்திரம் மேகமே, மகிமையின் மேகமே. அடி Thank you, Father. Oh, come and have your way. Hallelujah. Cover this place with your glory. Come on, sing it. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே எங்க உள்ளத்துல வாங்க, எங்க வாழ்க்கையில இறங்கி வாங்க ஆண்டவரே. We need you. I need you more than yesterday. We need you more, oh God. More of you, oh God. Hallelujah. Thank you. எல்லாம் நடக்குமே. எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காணனுமே. எழுப்புதல் எங்கள் தேசத்திலே கண்கள் காணனுமே. கைகளை உயர்த்தி
தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும் தேவா. கைகளை உயர்த்தி ஒரு வாஞ்சையோடு கேட்கலாமா? ஒரு வாஞ்சையோடு எங்க தேசத்தின் மீது இறங்குங்க ஆண்டவரே. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. கேட்கலாமா? சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. தெரு தெருவாய் இயேசு நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. ஒரு மனமாய், ஒரு மனமாய் சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. இந்த ஒரு காரியத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு சபைகளுக்குள்ள கீப்லையா, இன்னைக்கு சபைகளுக்குள்ள பெரிய ஒரு பிசாசு, ரொம்ப தந்திரமான ஆளு. உள்ள இருக்கிற ஆட்களுக்குள்ளேயே போட்டி, பொறாமை. We are not here competing with each other. இங்க நாங்க 4 பேர் இருக்கோம். நாங்க 4 பேரும் யாரும் we are not competing with each other. அவருக்கு தந்த வேலையை, ஆண்டவருக்கு கொடுத்த வேலையை செய்யறாரு. இவர் கிட்டார்ல அவர் செய்யறாரு. ஜார்ஜ் பிரதர் அவருக்கு கொடுத்த வேலையை செய்யறாரு. நான் எனக்கு ஆண்டவர் தந்ததை செய்யறாரு. there is no competition. எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நான் எவ்வளவு சூப்பரா பாடுறேன், என் குடும்பம் எவ்வளவு சூப்பரா. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்குள்ள அந்த ஆவி, நிறைய சர்ச்சஸ்ல இன்னைக்கு நிறைய உள்ள வந்துருச்சு. என் சர்ச் எப்படி த்ரைவ் ஆகணும், நான் எவ்வளவு கூட்டத்தை கொண்டு வரணும். நோ நத்திங் லைக் தட். அந்த காரியத்திற்காக எல்லா இடத்துலும், எந்த இடத்துல போனாலும் எல்லாம் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. சபைகளுக்குள்ள ஒரு மனம் இல்லை. நான் ஒன்று சொல்றேன், ஒரு மனம் இல்லாத சபைகளுக்குள்ள ஆண்டவர் இறங்கி வரவே மாட்டார். ஒரு மனம் இல்லாத வர்ஷிப் டீம்ல ஆண்டவர் இறங்கி வரவே மாட்டார். மியூசிக் நல்லா இருக்கும், வர்ஷிப் நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும், மக்கள்லாம் கை தட்டுவாங்க. சார், ஏமாத்துறாதீங்க. When there is no oneness, God cannot work in that place, even if it is Robert Roy. நமக்குள்ள ஒரு மனது. Today enemy is very chalu. He knows very well எங்க டேப் பண்ண நல்லா தெரியும். எல்லாம் கொடுத்துருவான், திறமை தாளந்தெல்லாம் கொடுத்துருவான், ஒரு மனதை தூக்கிடுவான். நிறைய இடத்துல இன்னைக்கு காம்படிஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். It is like building our own kingdom. ஒரு 2 நிமிஷம் நம்ம எடுத்து பாரத்தோடு ஜெபம் பண்ண போறோம். You want to be seated? You can be seated. Come on, come. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரத்துல கேட்க போறோம். அதற்கு முன்பாக எல்லாரும் ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ண போறோம். Hallelujah. This is a serious matter today. Everywhere we deal with this. Every day, last 2 weeks, 3 weeks, I was in UK dealing with the same thing. Young boys, hallelujah. People are coming. Oneness, there is no oneness. அவர் வந்தார்னா நான் வர மாட்டேன், இவங்க பாடினா நான் பாட மாட்டேன். Worship teamல இன்னைக்கு we had to deal last week. You think God will work? No. இவர் இந்த பாஸ்டர் வந்தார்னா நான் வர மாட்டேன். You think God will come inside? No. I'm sorry. We are deceiving ourselves. நம்ம அதெல்லாம் இருந்து பாதுகாக்கப்படணும். ஆமென். அதனால தான் இந்த ஜெபம். ஆமென், ஆமென். இவர் வாஸ் நான் பார்க்க மாட்டேன். We had to deal with that last week. Finally we had to say, if you don't want to sing, get away from the team. Get out. God can use you. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், if you are not obedient, God will sideline you. ஆண்டவர் ஜட்ஜஸ் சாப்டரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷனே ஆண்டவர் அப்படியே சைட்லைன் பண்ணிட்டார். ரெபல் மாத்திரம் பண்ணோம்னா சர்ச்சில் என்னையும் சேர்த்தான். ஒரு ஜெனரேஷனே ஜட்ஜஸ் சாப்டர் பார்த்தீங்கன்னா God will sideline. அவங்க பிள்ளைங்களை ஆண்டவர் மறந்துடுவார். இதுதான் ஜெலசி, பொறாமை, போட்டி மனப்பான்மை. நீங்கள் நிறைய சர்ச்சஸ்குள்ள அவன் பண்ணி விட்டு அவன் ஜாலியாக இருப்பான். ஆனால் வர்ஷிப் நடக்கும், சபை நடக்கும், ஆராதனை நடக்கும், பிரசங்கம் நடக்கும், எல்லாமே நடக்கும். I'm challenging. Today we are facing that. Yes or no? Yes or no? இவங்க இருந்தால் நான் ஸ்டேஜ் ஏற மாட்டேன். You think God will work? No. அங்கே வேற ஒரு ஆள் தான் வந்திருப்பான்.
I'm sure 100%, 200% I will tell. When we stay there, when we come with that spirit. நான் ஒரு பாஸ்டர்கிட்டையும் நான் அதை சொன்னேன். பாஸ்டர், எவ்வளோ நாள் நம்ம இப்படி போட்டி போட்டுட்டு இருப்போம்? இவங்க வந்தால் நான் வரமாட்டேன், இவங்க வந்தால் நான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன். How long? How long? Enemy is taking the people away. இன்னைக்கு people are struggling. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தான் ராத்திரி எங்களை கூப்பிடுறதுக்கு, பெரிய பையன். My wife knows. LGBT. Today young people are being addicted. Indian families, our families, Indian Sri Lankan families. அதில் ஒன்று சொன்னால், எங்கள் அப்பா அம்மா என்னை அடித்து நாங்கள் பார்த்ததே இல்லை, வளர்க்கல. பிள்ளைகளை சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது அடித்து வளங்க, பைபிள் சொல்லுது. ஆஸ்திரேலியன் கல்ச்சர், அமெரிக்கன் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் தூக்கி தூர போடுங்க. ஐம் சீரியஸ் அபவுட் தட். கொஞ்ச நேரம் அழுவும் போயிடும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெளுத்துருங்க, அது நல்லா இருக்கும். அதை அவன் கேட்கும் போது எனக்கு பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. விட்டாச்சு. மயிலே மயிலே இறகு போடுன்னா இறகு போடாது, விட்டாச்சு. இன்னைக்கு அது எங்கேயோ போயிடுச்சு. நல்ல விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட குடும்பம் தான், பிள்ளைகள் தான். It's too late. It is in our hands. It is in our hands. Amen. Amen. I worked with an American missionary, David Stewart. அதான் சொல்லுவார். அவர்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க, 50 வருஷம் இருந்தீங்க, அமெரிக்க கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவீங்களா, உங்கள் பிள்ளைங்களை அடிப்பீங்களா, அடிக்க மாட்டீங்களா? வெளுத்துருவார் பிள்ளைங்களை. சின்னதாக இருக்கும், குட்டீஸாக இருக்கும், இந்த என் கால் சைஸ் தான் இருக்கும், அதுக்கெல்லாம் பின்னுன்னு பின்னிடுவார். அமெரிக்கன் மேன். நம்ம தான் பெருசாக என்னமோ ஆஸ்திரேலியா வந்த உடனே பயங்கரமாக எங்கேயோ வந்த மாதிரி. எஸ், ட்ரூ. நான் பார்க்குறேன், ஐம் சீயிங் இன் ஃபேமிலிஸ். அது தரதலையாக போகும். அப்புறம் வந்து வேற என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கான், அப்படி தான் சர்ச் பேசும். ஐம் சீயிங் தட், ஐம் டெஸ்டிஃபைங். நான் பார்க்குறேன் சர்ச்சஸ். ஐ லிசன். இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் ரைட் பிரதர் ஜார்ஜ். யா, அவர் வெளுத்துருவார். ஆள் பார்த்தா சாதுன்னு நினச்சிக்காதீங்க, ஒல்லியா இருக்காரு. நான் இதெல்லாம் பேர்டனோடு நான் சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Our young generation is struggling, but we are fighting. We are fighting, sir. சபை பாடலாம் மறந்து ஒரு மனமாக நம்ம ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். இந்த ஒரு காரியத்திற்காக நம்ம பாடி நம்ம ஜெபம் பண்ண ஒரு மனமாய் சபைகளுக்குள்ள ஒரு மனது வரணும். இன்னைக்கு வர்ஷிப் டீமுக்குள்ள ஒரு மனது வரணும். பிரேயர் டீமுக்குள்ள, ஒரு மினிஸ்ட்ரி இவாஞ்சலிசம் டீமுக்குள்ள ஒரு மனது வரணும். அவர் வந்தாருன்னா நான் இவாஞ்சலிசம் வரமாட்டேன், இயேசு வரமாட்டார் சார், நீ அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா. இஸ் தட் ரைட்? யா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு. God will not come. அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், இவர் வேண்டாம், இவர் நான் பாடும் போது இவர் வேண்டாம். நான் சொன்னேன், நீ வேண்டாம், you sit down. We don't need people like you. You sit down. God cannot use you. என்ன பாஸ் இப்படி பேசுறீங்க? எஸ், அப்படிதான். Enemies work bringing the discord, disunity among God's people so that God cannot work. நமக்கு தெரியறதில்ல. நான் இதை பேர்டனாக சொல்கிறேன். நான் வாரம் we meet, ask my wife, every week we meet different kind of people. Every week வாரம் ஒவ்வொரு தேசத்தில் வித்தியாசமான ஆட்களை பார்க்குறோம் சார். Sometimes parents come with me. Many times ask my wife. பிள்ளைங்களை கூப்பிட்டு வருவாங்க. தெரியாமல் வந்துட்டோம் இந்த தேசத்துக்கு. Now we are struggling. Both my children. ஒரு காலையில் எழுந்திரிச்சு பொண்ணு சொல்லுதான், நான் பையனா பொண்ணான்னு தெரியல. I have lost my feeling. Good Pentecostal family. Don't think that will not happen to us. Don't think, unless we raise our children in godly ways. Amen. 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 ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும் சார். நிறைய நேரத்தில் சர்ச் அது சரியில்லை இது சரியில்லைன்னு கோவிச்சுட்டு போயிடும். Church is always like a Noah's ark. There will be some things which is not nice. Noah's arkல எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது.
எத்தனை சர்ச் மாறி மாறி போவோம்? I always believe in one church, staying in one church. நான் 17 வருஷம் ஆச்சு திருமணமா, 18 years going to be in one church. Yes, there are struggles, there are different things actually, but we go சர்ச்சுக்கு போறது வேற ஆளை பார்க்க போறல. I go to worship my living God. Can I hear an amen? Amen, amen, amen. சுத்தி எல்லாமே இருக்கும் சார், எங்க போனாலும் இருக்கும். There's no show me a perfect church. There's no. Every church has got. ஆண்டவர் மாற்றணும் அந்த நிலைமைகள்லாம். அதெல்லாம் எப்படி மாற்றுவார்னா, இப்படிப்பட்ட ஜெப குழுக்கள் எழும்பணும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Thank God for the prayer teams like this. God will change. Hallelujah, hallelujah. When we pray, God will change. ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது. பொல்லாத வழிகளை விட்டாதான் ஆண்டவர் வந்து இறங்குவார். ஆமென். வெறும் ஜெபம் பண்ணா, வெறும் பாட்டு பாடினா இறங்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆமென். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, if my people, those who are called by my name, shall humble themselves, turn away from their wicked ways, God says, then I will answer their prayers. I pray that God will come down. ஒரு மனமாய் சபைகள் எல்லாம் ஒன்று கூடி, கண்களை மூடி முடிஞ்சா கையை உயர்த்தி ஒரு பாரத்தோடு சபைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சபைகள், recently I met a man of God. I already knew that truth. Any church, any ministry that is without prayer, that will fizzle out, that will eventually die, கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். பிரேயர் பேக்கப் இல்லை அப்படின்னா, ஜெபம் மாத்திரம் இல்லை அப்படின்னா, இந்த தேசத்துலையும் you know big churches today, nobody wants to speak about that. பெரிய பெரிய சபைகள் விழுந்து கொண்டிருக்கிறதான நாட்கள் சார். நான் பாரத்தோடு நான் சொல்றேன், சத்துரு ஒரு பக்கத்துல பயங்கரமா விளையாடிட்டு இருக்கான், நம்மளும் அது கூட அவன் கூட சேர்ந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். சபைகள்ல இருந்து இந்த கசப்புகள், கலாத்தியர்ல சொன்னது வைராக்கியங்கள், கோபங்கள், நான் என்கிறத காரியம், நான் அது வந்துச்சுனாலே இயேசு சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன சொன்னாரு சொல்லுங்க? செல்ஃப் டினையல். அப்படின்னா பரவாயில்ல, நான் எனக்கு பேர் கிடைக்குதோ கிடைக்கலையோ, even if I lose everything, let me decrease, let Christ increase in my life. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தில் திரியாய். கேட்கலாமா? எங்க ஒவ்வொருவரையும் எடுத்து ஆட்கொள்வீராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சிறுகவும் நீர் பெருகவும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தாற் கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரை தீரும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இந்த அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறுவதற்கு என்னை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். Do something, oh God. Do something through us, oh God. Here we are. Here we are this evening. We want. நான் சிறுகவும் நீர் பெருக. கைகளை உயர்த்தி
Mama Rakama Shantalabodiyandarara. My God, use everyone, oh God. Every young boy, young girl, hallelujah. ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. நான் சிறுகவும் நரி நீ பெருக. பாரத்தோடு நான் சிறுக. Thank you, God. Raise up a generation. Raise up a generation. Hallelujah. ஸ்நேகம் கரைத்திரும் என்னை கல்மனம். இருண்டதோர் வாழ்வு இன்னும் வாழ்வோ இனியாவதுவும் திருமுகம் காண நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். முடிஞ்ச எல்லாரும் 2 கையை உயர்த்தி நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். கேட்கலாமா? நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும். கையை உயர்த்தி pour out to God. என்னை காணுவோ உம்மை காணட்டும். என்ன பார்க்கிறவங்க ஹல்லேலூயா உங்களை பார்க்கட்டும். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கட்டும். கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 61வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். வலது கையை தலை மேல வச்சு என் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Come on, put your right hand over your head. Hallelujah. The spirit of the Lord is upon me. Hallelujah. The prime reason the anointing has been given, hallelujah, not to brag about what I have, not to brag about myself, not to brag about my family, not to brag about my ministry, but to, hallelujah, to preach the gospel of Jesus Christ. Hallelujah. சிறுமைப்பட்டவர்களுக்கு என்னோடு சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. Come on, சத்தம். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதி செய்யும் சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறார். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி hallelujah. That is the prime reason, hallelujah, that is the office that the Holy Spirit has been given to each and every one of us. ஆண்டவர் நம்ம மேல் ஊற்றப்பட்டதன் நோக்கம் அதற்காக தான். இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம் பண்ணுவதல்ல, வெறும் ஆலயத்தில் வந்து எழுமி நின்று அல்ல. hallelujah. In your college, in your university, in your workplace, in your byways, in your sideways, hallelujah, wherever you are, whichever place God has placed you, even in the marketplace, hallelujah, lift your hand and tell him, Lord, make me an evangelist. Hallelujah. Use me, oh God, do something through me. Evan Roberts 17 வயசு 18 வயசு ஒரு 5-6 பேர் கூடி சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. இப்படிதான் 10 பேர் 10 people, you know that. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வேல்ஸ் ரிவைவல். நான் வருஷம் அந்த வேல்ஸ் இப்போ போன வாரம் அங்கே தான் இருந்தேன். வேல்ஸ்ல ஒரு பெரிய ரிவைவல் ஜெபம் பண்ணினதுனால, because of the prayer, இப்படி கூடி ஜெபம் பண்ணினதுனால நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் எதுக்கு, சும்மா நமக்கு வீட்டில் வேற வேலை இல்லையா, பிள்ளைங்க இல்லையா, அது மற்ற காரியம் இல்லையா. நிறைய பேர் சொல்லுவாங்க வேஸ்ட். Don't waste your time. You're not wasting your time. Turn to somebody else and say, you're not wasting your time. We're not wasting
our time in His presence. Amen. Hallelujah. Every minute is valuable. Hallelujah. God is counting. Hallelujah. Amen. பரலோகத்துல பெரிய ஒரு கணக்கு உங்களை குறிச்சு இருக்குது. நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். 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 I believe that without any shadow of doubt. ஆமென். ஆமென். ஜெபம் பண்ணாங்க. 3 மாசத்துல 30,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 6 மாசத்துல 1 லட்சம். அது அந்த கூட்டம் அப்படியே பெருகிட்டே போயிடுச்சு. For a season they closed down the police stations and the prisons because crime rate just came down. That is called revival. That's called revival. Amen. William Seymour, இதெல்லாம் இவங்கெல்லாம் ordinary people sir. Great stalwarts இல்ல. William Seymour போலியோவினால பாதிக்கப்பட்டவர். அசூசா ரிவைவல் கேள்விப்பட்டீங்களா? நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. Assemblies of God. I'm from Assemblies of God. It came, this movement came through this man. ஒரு கருப்பர், ஒரு ஈவினிங் மீட்டிங். You know that, right, Bishop? ஒரு வெள்ளக்காரம்மா வீட்டில் அந்த அம்மா கருப்பன் வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, என் வீட்டில் வரக்கூடாது, அதனால சாயந்தரம் மீட்டிங்க்கு உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து துரத்திட்டாங்க அவரை. அந்த அம்மா பண்ணது நிமித்தமாக அவர் வெளியே வந்து ஒரு இடத்துல அன்னைக்கு அந்த பிரேயர் ஆரம்பிச்சிருக்காங்க. புல்பிட்லாம் கிடையாது, ஷூ பாக்ஸஸ் இருக்குல்ல, ஷூ பாக்ஸஸ் வச்சு அடுக்கி வச்சு அது மேலதான் பைபிள் வச்சு அதன் மூலமா பெரிய ஒரு ரிவைவல், அசூசா ரிவைவல் அப்படின்னு போட்டு பாருங்க. There are so many revivals I can talk. I am not the preacher. The preacher is waiting. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ரொம்ப நாள் இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு மரிச்சோம்னா, இன்னைக்கு செத்து போனோம்னா nobody can guarantee, என்னையும் சேர்த்து. ஆனா அவர் மடியில போய் நிப்பேன். அங்க போய் நிற்கும் பொழுது நான் உனக்காக மரிச்சேன், நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டார்னா, ஆண்டவரே நான் பாடினேன், சிடி போட்டேன், அதவா சொல்ல முடியும். What did you do for me? எத்தனை ஆத்துமாவை நீ எனக்காக ஆதாயம் படுத்தின? If God asks you, how many souls did we win for Christ? கண்களை மூடி ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே பெருசா ஒன்றும் செய்யலைனாலும் நாங்கள் ஜெபிக்கிற ஒரு ஆளா எங்களை மாற்றுங்க. இந்த ஹில்ஸ் பிரேயர் ஒரு ரிவைவல் பிரேயரா மாறட்டும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? Probably that is why, hallelujah, God has brought me. I had few song list, but God is leading me in a different way. I want to obey the Holy Spirit. Hallelujah. Hallelujah. நான் பிரதர்ட்ட வேற சாங் லிஸ்ட் கொடுத்திருந்தேன், but I couldn't go. Hallelujah. God is leading us. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க, ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. இந்த ஹில்ஸ் பிரேயர் ஒரு ரிவைவல் பிரேயரா மாறட்டும் ஆண்டவரே, ஒரு ரிவைவல் பிரேயரா மாறட்டும் ஆண்டவரே. இதன் மூலமாக சபைகள் பலப்படுத்தப்படுவதாக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், என்னை காணுவோர் உம்மை காணட்டும், எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. கடைசி மூச்சு வரைக்கும் எத்தனை பேர் சொல்லுவீங்க? எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உம. எந்த இடமா இருந்தாலும் சரி, it doesn't matter where I am, it doesn't matter where I stay, hallelujah, I will, hallelujah, burn this light for Christ. இந்த இயேசுவுக்காக எழுந்து பிரகாசிப்பேன். ஒரே ஒரு வாழ்க்கை, just one life, one life, one opportunity. I don't want to miss out. You know, when I stand before God, I want to hear the sound. My master saying, என்ன சத்தம் தெரியுமா? உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிரும், ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன்.
ஊழியரே, வலது கையை உயர்த்தி, உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும். ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தில். The one who called me is faithful. He's a faithful God. He's a faithful Savior. He's my faithful deliverer. He will guide me. He'll lead me till my last breath. Hallelujah. ஊழியத்தில். So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God, you're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Come on, everyone. Here I am to worship, here I am to bow down, here I am to say, you're my God, you're altogether lovely, altogether wonderful to me. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was blind, but now I see. My chains are gone, my chains are gone. I've been set free, my God, my Savior, my Savior has ransomed me. Like a flood, His mercy reigns, unending love. Amazing. Can we sing it one more time? My chains are gone. I'm being set free. My God, my Savior, thank you that you have ransomed us, oh God. And like a flood, that your mercy this evening, we pray for your mercy that will flow from the heaven of God as we surrender, as we lead ourselves, oh God, as we surrender one more time. Can we sing it out? My chains, every shackles, every chains will be broken by the blood, by the power of Jesus tonight, oh God. Thank you, Father, Lord. His mercy reigns, unending love, amazing, unending love, unending love, amazing. People who said, "Here I am," those three letters, three words, "Here I am," God used them. Moses said, "Here I am." Isaiah chapter 6, Isaiah said, "Here I am." When he said, "Here I am," there was a sound came from heaven and said, "Whom shall I send? Who will go for me?" Mary said, "Here I am." God used those people. They changed the history. Tonight as we come, as Brother Praveen, as he comes forward in a few seconds, would you lift your hands and say, Lord, whatever it may cost,
Like Job, oh God, help us to trust you. Like Paul said, he who delivered us, he will deliver, and he will even in future. Hallelujah. தப்புவித்தார், தப்புவிப்பார், தப்புவித்து கொண்டிருக்கிறார், இனியும் தப்புவிப்பார். கைகளை உயர்த்தி ஹalleluya. இந்த ராத்திரி அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமா உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். Hallelujah. Paul went through shipwreck. Paul went through so much struggles. He was arrested. Many times went to the prison. Hallelujah. Many times went to the dungeon. Hallelujah. Because of the sake of the gospel of Jesus Christ. அநேக தரம் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். Hallelujah. ஆனாலும் விட்டு விடாமல் ஹalleluya. எத்தனை முறை என்ன பயமுறுத்தல்கள் வந்தாலும் ஹalleluya. எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொல்லப்பட்ட போதும் ஹalleluya, உன்னை கொன்று போட ஆயத்தமா இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுதும் ஹalleluya, I want to go to that place. ஹalleluya. அதுதாங்க விசுவாசம். ஹalleluya. அதுதான் வைராக்கியங்கிறது. ஆண்டவருக்காக வைராக்கியமா ஹalleluya. பயந்து ஓடுகிற கூட்டம் அல்ல, தைரியமா எழும்பி நிற்கிற கூட்டம். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க பயந்து ஓடுகிற கூட்டம் அல்ல, தைரியமா என்ன வந்தாலும் நம்புவோம், உம்மை நாங்கள் சார்ந்திருப்போம். ஒரே ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. என்ன வந்தாலும், அதை தான் நம்ம கேட்டோம் மெசேஜ்ல. ஆண்டவருடைய வார்த்தையில என்ன வந்தாலும் நான் சார்ந்திருப்பேன், உம்மை நம்புவேன். உபத்திரவமோ, பட்டயமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, பவுல் சொல்லும்போது சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. Nothing can separate me from the love of Christ. That's what we heard. The whole message is all about that. Hallelujah. Nothing can separate me from the love of Christ. No matter what comes, no matter what happens, hallelujah, I will stay strong. கையை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah.